நிலராசி வீடுகளான ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் நம்ம எப்படி பாசிட்டிவா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் டேரோ மூலமா கொடுக்கறதுக்காக சாரா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள். முதல்ல ரிஷபத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அவங்களோட கரியர் எப்படி இருக்க போகுது அடுத்த 15 டேஸ்க்கு? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபத்துக்கு வரக்கூடிய 15 டேஸ்ல கரியர் ஆனது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னு இருக்கு. ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனா வந்து போக போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரயாணங்கள் வரும். வெளியூர்ல இருந்து அவங்களுக்கான ஒரு கொலாபரேஷன் வரும். வெளிநாட்டுல இருந்து ஒரு கொலாபரேஷன் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வரும். ரொம்ப ஸ்பீடா அடுத்தடுத்துன்னு போகக்கூடிய தருணம் இருக்கும். அதனால இவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஹெல்த் இருந்தாதான் அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் அவங்களால வெளிப்படுத்த முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா போக இருக்கு. அண்ட் வரக்கூடிய கொலாபரேஷனும் அவங்கள அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து கூட்டிட்டு போகும். ஸோ ரொம்ப ஸ்பீடா போகிற மாதிரி இருக்கும். ஸோ கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிஷபம், ஹெல்த் இஸ் வெல்த், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? லவ் லைஃப், மேரிட் லைஃப். ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு என்ன தேவை ரிலேஷன்ஷிப்ல, என்ன கிடைச்சா அவங்க பார்ட்னர் கிட்ட இருந்து கிடைச்சா ஹாப்பி ஆவாங்க. இதெல்லாம் அவங்க வந்து ஜஸ்ட் கொஞ்சம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று கண்ணா பின்னான்னு கொண்டு போகாம, லவ்ல இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப்ல இருந்தாலும் சரி, ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று இருக்கிறோம், இல்லை லவ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம், அதை எப்படி கொண்டு போறது இல்லை. இப்படி இல்லாம உண்மையா இவங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணும் அவங்க சைட்ல இருந்து, எது கிடைச்சா ஃபுல்ஃபில்லா இவங்க இருப்பாங்க, இமோஷனல் சப்போர்ட்டே எந்த அளவுக்கு இவங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் மெச்சூரிட்டியா வந்து யோசிக்க ஆரம்பிக்கணும், ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க பார்ட்னர் கிட்ட இவங்க வந்து செல்ஃபிஷ் தரத்தை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுக்கும் என்ன தேவை அப்படின்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் இப்படி கொண்டு போனாங்கன்னா நிச்சயமா ஒரு ஃபுல்ஃபில்லான சில விஷயங்கள் நடக்கும். வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸ்லயே நடக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல கேர்ஃபுல்லாக அழகாக ஹேண்டில் பண்ணுங்க. இவங்களுக்கான கலர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த 15 டேஸ்க்கு என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நம்பர்ஸ் வந்திருக்கா இந்த வாட்டி? ஸோ இவங்க வந்து கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 2 கலருமே அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லக்கியான கலர்ஸாக வந்து இருக்கும். நம்பர்ஸ் அதே மாதிரி பார்க்கும்போது 333, ஏஞ்சல் நம்பர் 333, ஏஞ்சல் நம்பர் 999, இந்த 2 நம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் இப்போ கிளாக் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த 333 வருது, 999 வருமோ அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கான ஒரு ஏஞ்சல் கைடன்ஸ் அடுத்த 15 நாட்கள் ரிஷபராசிக்கு என்னவா இருக்கு? ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான மெசேஜ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நெக்ஸ்ட் 15 டேஸ்ல வந்து இவங்களுடைய ஃபியூச்சரை வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக என்ன வேணும் இவங்களுக்கு லைஃப்ல, எதை நோக்கி இவங்க போகணும். சம்டைம்ஸ் வந்து மற்றவங்கள பார்த்து கூட நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இவங்க எப்படி இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணிப்போம். ஸோ அந்த விஷயங்களை யோசிக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு லெவல் இருக்கு, லிமிட் இருக்கு. எக்ஸ்ட்ரீமா போய் பொறாமையா மாறக்கூடாது. பட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவங்க மேற்கொண்டா மட்டும்தான் இவங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்றதே அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். இது ஒண்ணு. அண்ட் இவங்கள சுற்றி எந்த மாதிரியான மனிதர்கள் இவங்க மேல ஒரு பொறாமை வீசினாலும் அதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கவே கூடாது அப்படின்னு இருக்கு. இது நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்களுக்கு இந்த கண்ணடின்னு சொல்ற மாதிரி கண்ணடி படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அதற்கான ஒரு ப்ரொடெக்ஷனையும் அவங்க உருவாக்கிக்கணும். ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன நம்ம கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களே. இதில் ஒரு டவுட் என்னன்னா மேம், இப்போ நீங்கள் 333, 999 சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான நம்பர்ஸ்னு. ஒருவேளை நம்ம கிளாக்கை டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது 333 இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காரில் அந்த நம்பர் பார்ப்பாங்க, 2 வீலரில் அந்த நம்பர் பார்ப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த நம்பர்ஸ் ஆனது அவங்க கண்ணில் படும்போது இது அவங்களுக்கு என்ன சொல்ல வருது அந்த அடுத்த 15 நாள் இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது? ஸோ 333ன்றது பேசிக்காக சக்ஸஸ் குறிக்கிறது, ஃபுல்ஃபில்ல குறிக்கிறது. 333 மொத்தமாக ஆட் பண்ணால் 9 வரும். 9னாலே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் தான். ஸோ அது மாதிரி அந்த 333 அப்போ பார்க்கும்போது இவங்க எந்த விஷயங்கள் அவங்களுக்கு அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அதை வந்து ப்ரே பண்ணிக்கலாம், மேனிஃபெஸ்ட் அந்த ஒரு பண்ணிக்கலாம். செகண்ட் டக்குன்னு மைண்ட்ல. ஆமாம், அது வந்து அவங்களுக்கு நடக்கும். ஓகே. எப்படி நம்ம அந்த ஒரு விடிவெள்ளிய வானத்துல பார்க்கும்பொழுது அந்த ஒரு செகண்ட் நம்ம ஒரு விஷயத்த நடக்கணும்னு ப்ரே பண்றோமோ, இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆயிருக்கோ எல்லோ கலர் ஹார்ட்டின் கொடுத்து உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நில ராசியில் அடுத்த ராசியாக சொல்லப்படுற கன்னி ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரி ஒரு டாரோ கைடன்ஸ் வரப்போகுது, கரியர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் 50 டேஸ் வந்து கரியர் வைஸ் பார்க்கும்போது ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஏன்னா அப்படின்னு ஒரு இருக்கு. ஃபேமிலியா இருக்காங்க, ஆமா. நல்ல ஒரு கப்ஸோட வெல்கமிங்கா ஆமா. இருக்காது. ஓகே. 2 விஷயம் இருக்கு. ஃபேமிலி சைட்ல இருந்து ஹெல்ப் கிடைக்கும். அண்ட் ஃபேமிலி ரீதியான தொழில்கள் இப்போ வந்து குலத்தொழில்னு இருக்கும். அந்த மாதிரியான தொழில்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அப்படின்னு இருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் பண்ண முடியும். அவங்கள ரெகக்னிஷன் கிடைக்கும். ஸோ அது இல்லாதவங்க நார்மலா வந்து ஒரு ஒர்க் ஜாப் இல்ல வேற ஒரு பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் நெறைய கிடைக்கும். அவங்களுடைய ஒர்க்ல அவங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகுறதுக்கும், கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு எமோஷனல் ரீதியான சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, அவங்கள அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு அச்சீவ்மென்ட்க்கு புஷ் பண்ணும். ஸோ அப்படியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு கரியர் வைஸ் ஸ்ட்ராங் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் பிசினஸ் லெவல்ல புது ஐடியாஸ். அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் அடுத்த 15 டேஸ்க்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். அதுலயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேரோட பிக்சர் ரிலேஷன்ஷிப் கார்டு தான் அது. ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப பெஸ்ட்டா இருக்க போகுது அப்படின்னு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் செல்ஃப் சாக்ரிஃபைசிங் கொஞ்சம் இருக்கு. ஸோ இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்காக இவங்க தன்னைத்தானே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போவாங்க. பட் அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ல வருது. அப்படி இருந்தா மட்டும் தான் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அவங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து அவங்களுக்கு நடக்கும். ஸோ இன்னொன்னு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா, கமிட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய இவங்களோ இல்ல அவங்களோட பார்ட்னரோ ஒருத்தவங்களுடைய மதர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ மேற்கொண்டு அவங்க சைட்ல இருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இந்த ஃபீமேல் பர்சன் வந்து கொஞ்சம் இவங்க அவங்களுக்காகவும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப அவங்க பார்ட்னருக்காக இல்லாம அவங்களுக்காகவும் பார்த்துக்கணும். பார்க்குறவங்க மேலா இருந்தா கூட அவங்களுடைய ஒய்ஃப் இல்ல அவங்களுடைய லவ் பர்சன். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த இமோஷனல் சப்போர்ட் குடுத்தா, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் ஆகும் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுடைய இமோஷனல் அதாவது லவ் லைஃப் சரி பண்ணிட்டாலே கரியர் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கையில் இருக்கும். அதுவும் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து இந்த வாட்டி வந்திருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கான கலர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இவங்களுக்கான லக்கி கலர்ன்னு பார்க்கும்போது ஓஷியன் கிரீன் எடுத்துக்கலாம். அது ஓஷியன் கிரீன் ஒரு ப்ளூ கலந்த கிரீன் வரும். அது நல்லாயிருக்கும். அண்ட் மல்டி கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வெப்ஜிஆர் அந்த பேட்டர்னில் வர கலர் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ப்ளசன்டபிளான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே. இவங்களுக்கு அடுத்ததாக யூனிவர்ஸ் தரக்கூடிய 15 டேஸ் கைடன்ஸ் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அப்படின்னா என்ன? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான மெசேஜ். அகைன் இட் இஸ் கனெக்டட். ஹாப்பி ஃபேமிலி எல்லாமே இந்த ஃபேமிலி லவ் லைஃப் இதோட கம்பைன்ட் ஆயிருக்கு. கரியர் ரிலேஷன்ஷிப் எல்லாமே கம்பைன்டா இருக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியா தான் எடுத்தோம் கார்ட்ஸ். கரெக்ட். ஆனா இந்த கார்ட்ல ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஒன்னு இருக்கு, இன்னொன்னு பாருங்க ரெயின்போ இருக்கு பாருங்க. ரெண்டுத்துலயுமே சேம் ரெயின்போ வேற வேற டெக் அது. எஸ். வேற வேற கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் எல்லாமே ஷஃபிள் பண்ணி எடுத்தேன். பட் இது வந்து இந்த ரெயின்போ 2 கார்ட்லயுமே வருது. கலர்ஃபுல்லா இருக்க போகுது ஃபேமிலி லைஃப் அவங்களுக்கு பிளசன்டபிளா இருக்க போகுது இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி அந்த விஷயங்கள் ஃபேமிலின்னு ஒரு குடும்பம்ன்ற ஒரு விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவனால எதை வேணா சாதிக்க முடியும். ஸோ அப்போ இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் மேற்கொள்ளலாம். ஸோ அவங்க ஃபியூச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து கொடுத்துரும். எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பொசிஷன் அடைய முடியும். அருமை. ஸோ கன்னிராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்து கமெண்ட்ஸ்ல அழகாக பதிவிடலாம். அடுத்ததாக நில ராசியில பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள் இவர்களுக்கு அடுத்த 15 டேஸ் நம்ம வந்து கரியர் எப்படி இருக்க போகுது, பர்சனல் லைஃப் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி ஏஞ்சல் தரக்கூடிய கைடன்ஸ் என்ன, கரியர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரத்துக்கு வந்து நெக்ஸ்ட் 15 டேஸ் கரியர் வைஸ் பார்க்கும்போது சேவிங்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ அவங்களுக்கு தேவையான பேமெண்ட்ஸ் வந்து வரும். இதெல்லாம் அவங்களுடைய வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நடக்க போகுது. அப்போது இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சாங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய வேலையை கூட சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதற்கான முயற்சிகளும் எடுக்கலாம். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 15 டேஸில் பிஸ்னஸ் ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்கன்னா அது ஃபியூச்சருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ வேலையில் கூட வந்து
அந்த மாதிரியான சேஃப்டி விஷயங்கள் மேற்கொள்றாங்க அப்படின்னும் போது அது ஃபியூச்சருக்கு அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். கரியர் வைஸ் அடுத்த ரிலேஷன்ஷிப் மேரிட் பர்சன் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ண போறாங்க, அடுத்த லைஃப்பை பத்தி யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாருக்குமே அடுத்த 15 டேஸ் மகரம் எப்படி இருக்க போகுது? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 டேஸ் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தா கண்டிப்பா ஒரு ரெக்கவரி தேவை, ஒரு ஹீலிங் தேவை, அமைதியா இருக்கணும். அங்க கொஞ்சம் விமன் வந்து மெடிடேட் பண்ணிட்டு ஆமா. இருக்காங்க அந்த இடத்துல. மனசு சொல்றத வந்து கேட்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மேரேஜா இருக்கட்டும், இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு அப்படின்றத காட்டுது. ஸோ அப்ப அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, அவங்க அதை எப்படி லாங் லாஸ்டிங்கா வர்றதுக்கான விஷயங்கள பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கே வந்து ஒரு உதாரணமா வரணும், மோட்டிவேஷனா வரணும்னா, அப்ப அவங்க அவங்கள காம் பண்ணணும். அப்பதான் வந்து அது லாங் லாஸ்டிங்கா கொண்டு போகறதுக்கான விஷயத்த அவங்களால கையாள முடியும். ஸோ நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அப்போ இவங்க எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமைய கையாளுறாங்களோ, கொஞ்சம் நிதானமா முடிவுகள் எடுக்குறாங்களோ, ஏதாவது அவங்களோட பார்ட்னருக்கு இவங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்தா கூட அத ரெக்கவர் பண்றதுக்கான ப்ராசஸ் மேற்கொள்றாங்களோ, அப்ப கண்டிப்பா அது லாங் லாஸ்டிங்கா போகறதுக்கான ஒரு வாய்ப்புன்றத விட, அதற்கான வழிவகைகள் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இத பண்ணா நம்ம லாங் லாஸ்டிங்கா நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சுரும். சும்மா இந்த ரகசியம் தெரியாம தான் நிறைய ஆமா. பேர் வந்து ஒரு குழப்பத்துல ஆமா. இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. அடுத்தாக இவங்களுக்கான கலர்ஸ் அப்படின்னா அடுத்த 15 டேஸ் இவங்களுக்கு ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ வருதா ஸ்பெஷலா இந்த மாதிரி? ஸோ இவங்களுக்கு வந்து கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது டார்க் கிரீன் கலர் அண்ட் வந்து வயலட் பர்பிள் கலர். ஸோ டார்க் கிரீன், பர்பிள் கலர் இந்த 2 கலரை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். 2 ஏஞ்சல் நம்பர் வந்து இவங்களுக்கு வந்து 444 ஒன்று, 111 ஒன்று. ஓகே. ஸோ இந்த 444, 111 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். 444ன்ற போது அந்த சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லா விஷயங்கள்லயும் கிடைக்கும். ஸோ 111ன்றது புது விஷயங்களுக்கான ஒரு அஸ்திவாரத்தை வந்து உருவாக்க முடியும். அது பாசிட்டிவா இருக்கும். ஸோ நீங்க கார்லயோ இல்லாட்டி கிளாக்லயோ இந்த 111, 444 பார்க்கும்போது அந்த ஒரு 1 மினிட் 60 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த டைம் மாறதுக்குள்ள ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த 15 டேஸ் பாசிட்டிவா அது நடக்கும். யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன மகர ராசிக்காரருக்கு? ஸோ மகரம் இவங்களுக்கான மெசேஜ். ஸோ நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். வருமானம் வரும். அதை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு. இந்த யூனிவர்ஸ் மெசேஜும் அதான். அதேதான் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ் பண ரீதியான ஒரு விஷயங்கள் மேற்கொண்டாங்கன்னா, அது அந்த 15 டேஸ்ல கிளிக் ஆகலனாலும் நியர் ஃபியூச்சர்லயே கிளிக் ஆகும். அதற்கான இப்ப இந்த 15 டேஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்கன்னா, அது கிடைச்சிரும் ஃபியூச்சர்ல. ஸோ சில பேருக்கு வந்து 15 டேஸ்லயே கிடைச்சிரும். சில எக்ஸ்ட்ரா மணி, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும். ஃபினான்ஷியலான விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்களுக்கு தேவைகள்லாம் நடக்கும். ஸோ அப்ப அது வர டைம்ல இவங்க அத வேல்யூ பண்ணணும். ஓகே நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து கண்ணாபின்னான்னு செலவு பண்ணிடலாம். அடுத்தடுத்து நம்மளுக்கு இதே மாரி வரும் அப்படின்னு இல்லாம, அத வேல்யூ பண்ணி சேவ் பண்ணாங்கன்னா, ஸ்டேபிள் பண்ணாங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஃபினான்ஷியலி. நிச்சயமாக பார்த்துட்டு இருக்கிற நில ராசிக்காரர்களான ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள் நீங்க வேற ராசி வேற லக்னமா இருந்தாலும் இரண்டையும் இணைச்சு பாருங்க எந்த அளவுக்கு ரிசனேட் ஆகுதோ. கமெண்ட்ஸ்ல கிரீன் கலர் ஹார்ட் எண் கொடுத்து நீங்க அழகா பதிவிடலாம். அதே மாதிரி பிரணவ மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கும் பொழுது நீங்க இவங்க கிட்ட பர்சனல் ரீடிங்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க சந்தேகத்துக்கான தீர்வுகளுக்கும் பதில் சொல்லலாம்.